கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து ஒரு கருத்தை உங்களோடு போதித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த நாளிலே காட்ஸ் ரெக்கார்டிங் சிஸ்டம் அல்லது காட் இஸ் த பெஸ்ட் ரெக்கார்டர். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எழுதுங்க, வாசிங்க. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர் என்று இங்கே யோபு சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் செகண்ட் பார்ட்டை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ரெண்டு அர்த்தத்தில் இந்த வசனத்தை என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர் என்றால், நம் இளமையிலே செய்த பாவத்தின் விளைவு அது மன்னிக்கப்படாவிட்டால் அதனுடைய விளைவு நம்மேல் வந்து பலிக்கிறது. அதனுடைய விளைவை நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யூ மேக் மீ டு பி அக்கவுண்டபிள் ஃபார் த இனிக்வைட்டிஸ் ஆஃப் மை யூத். என் இளமை பருவத்தின் பாவத்திற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்க செய்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தையில் வாசிக்கின்றோம், என் பேரில் கசப்பான தீர்ப்புகளை எழுதுகிறீர். God, you write bitter things against me. எனக்கு எதிராக கசப்பான தீர்ப்புகளை, கசப்பான காரியங்களை எழுதுகிறீர். என இளமை பருவத்தின் குற்றங்களுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் ஆக்குகிறீர். தமிழில் வாசிக்கும் போது என் இளமை பருவத்தின் பாவத்தின் விளைவை நான் சந்திக்கும்படி செய்கிறீர் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பான காரியம் என்று சொல்லும் போது இதற்கு 2-3 வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மனிதன் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதா? எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. இன்றைக்கு அதிகாரத்தின் மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் இன்ஃப்ளூன்ஸினாலே தாங்கள் செய்த குற்றங்களுக்கு இருந்து தப்பலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று தாங்கள் நிரபராதி என்று மக்கள் மத்தியிலே தங்களை வெளிப்படுத்தலாம். பட் தேவனால் மன்னிக்கப்படாத பட்சத்தில் ஒவ்வொரு மனிதன் பேரிலும் தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. மனிதனுடைய குற்றங்கள் மகா சபையில் விசாரிக்கப்படும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே, பாருங்கள் இந்த காட்சி, இது யோவானுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளை குறித்த ஒரு காட்சியை பத்துமு தீவில் இருந்தபோது ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் கண்டேன், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறார், சகல மக்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. Then the books were opened. The dead were judged out of those things which are written in the books according to their work. அந்த மக்களுடைய கிரியைகள் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக என்ன செய்தாங்க? நியாய தீர்ப்படைந்தார்கள். புஸ்தகத்தில் எல்லாருடைய கிரியைகளும் என்ன செய்து எழுதப்பட்டு வருகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 17:1. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும், யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும், வைரத்தின் நுனியினாலும்
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் அவர்களுடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் உங்கள் தேவனுடைய பலிபீடத்தில் உங்கள் பலிபீடத்தின் கொம்புகளிலும் எழுதப்பட்டு பதிந்திருக்கிறது. யூதாவின் பாவம் என்ற இடத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் இரும்பு ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும், அதாவது சும்மா பெண்ணினால் தண்ணினால் அழிக்கக்கூடியதல்ல. எழுதினவர் அவராக அழித்தால் ஒழியாது, என்ன செய்யாது, அழியாது. எழுதும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. எழுதினதை ரத்து பண்ணவோ வரால் உண்டு. இரும்பு ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் இருதயமாகிய பலகையிலும் பலிபீடத்தின் கொம்பு. பலிபீடத்தை யெகோவாவுடைய பலிபீடம் அல்ல. இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாகால்களுக்கு பலியிடும்படி சென்றார்கள். அதாவது இந்த என்ன சொல்லுகிறான்னு சொன்னாச்சுன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் பாருங்க, சில வயதான காலத்தில் மன்னிக்கப்படாதவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை இளமையிலே அல்லது வாலிபத்திலே செய்த பாவங்கள் அவர்கள் மனதில் அடிக்கடி வந்து அவர்கள் தூக்கத்தை கலைக்கும். அது அப்படியே அவர்கள் ஞாபகத்தில் இருக்கும். யாராயிலும் தவறுகள் செய்த தவறுகளை அவர்களால் மறக்கவே முடியாது. மறக்க முடியுமா? அதாவது சில சின்ன சின்ன விஷயத்தை நீங்க மறக்கலாம். ஆனா நீங்க செய்த தவறை கர்த்தர் மன்னிக்காத பட்சத்தில் அது உங்களுக்குள்ள அடிக்கடி நான் இந்த தவறு செய்தேன் என்ற ஒரு கில்ட்டி கான்சியஸ் எல்லா மனிதரையும் வாதித்துக் கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். இரண்டாவது, ஸ்தோத்திரம், அது மனுஷனுடைய மனசாட்சியில் இருக்கிறது. இரண்டாவது, பலிபீடத்தின் கொம்புகளில் என்று சொல்லும் போது எந்த இடத்துல குற்றம் செய்தோம், என்ன குற்றம் செய்தோம்? நீங்க இந்த வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தின் இடம் இங்க இந்த ஃபீல்ட் 17:3 வாசிக்கிறோம். வயல்வெளியில், உயர்ந்த மலையில், பச்சை பசுமையான மரத்தின் அடியில் என்று அந்த அவர்கள் பாகால்களுக்கென்று சில பலிபீடத்தை கட்டி பலியிட்ட இடங்களை மென்ஷன் பண்ணுகிறார். செய்த பாவத்தை புஸ்தகத்தில் எழுதுகிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இங்க இருதயமாகிய பலகையிலும் உங்கள் பலிபீடங்களில் நீங்க எந்த இடத்துல தவறு செய்தீர்களோ அந்த இடமும் கூட சாட்சி. ஆகையால் தான் நாம சில வேளையிலே அப்படியே கடந்து செல்லக்கூடிய இடத்துல நாம ஏதாவது ஒரு தவறு செய்த இடம் என்று சொல்லும், அந்த இடத்துல கடந்து செல்லும்போது நமக்குள்ள ஒண்ணு ஞாபகம் வரும், இந்த இடத்துல நான் என்ன செய்தேன், திருடுனேன். நம்ம அந்த வழியா பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, 10 பேரோடு பிரயாணம் செய்தாலும் சரி, நாம அந்த இடத்தை அப்படியே பாஸ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல என்ன தவறு செய்தவன் நமக்கே ஞாபகத்துக்கு வருகின்றால் அது தேவனுடைய ரெக்கார்டிங் சிஸ்டத்தில் எவ்வளவு பத்திரமாய் இருக்கக்கூடும். ஆகையினால நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பெரிய மீட்பு நமக்கு இருக்கிறது. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 87:6 வாசிங்க. சங்கீதம். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது, கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். பிரைஸ் காட். இந்த மனுஷன் இந்த மனுஷி இங்கே பிறந்தாள் என்று சொல்லி அவன் பிறந்த போது, ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின்படி when a man born again in Christ, his name is registered by Jesus in the book of life. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது, சீயோனின் வாசியாய் மாறும்போது, அதாவது பரலோக வாசியாய் மாறும்போது, உலகத்திலே பாவியாய் வாழக்கூடிய ஒரு மனிதன் சீயோனின் குமாரன் குமாரத்தியாக பரலோகத்தின் வாசியாக மாறக்கூடிய அந்த நாளிலே தேவன் தாமே அவனுடைய பெயரை எந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். The book of life is the ledger of the citizen of heaven. பரலோக வாசிகளுடைய வருகை பதிவேடு. கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெயர் பதிவேட்டின் புஸ்தகம்தான் ஜீவ புஸ்தகம். உலகத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களும் ஒரு காலத்தில் அழிந்து போகும். எவ்வளவு பெரிய பண்டிதர் எழுதின புஸ்தகமாயிருந்தாலும் அது அழிந்து போகும். ஜீவ புஸ்தகம் அல்ல, கிறிஸ்துவின் புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம். அது நெருப்பில் போட்டாலும் அழியாது,
அதை அழிக்கத்தக்க எந்த திரவத்தை ஊற்றினாலும் அது ஒழியாது. அந்த ஜீவ புஸ்தகத்திலே ரட்சிக்கப்பட்டுடைய பெயர் மட்டும்தான் எழுதப்படும். The ஸ்தோத்திரம், God's redeemed people's names are written in the book. இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. No unsaved man's name will have written in this book. ரட்சிக்கப்படாத எந்த பெரிய மனிதனாயிருந்தாலும் அவனுடைய பெயர் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. இந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ, எழுதப்பட்டதாக காணப்படவில்லையோ, அந்த மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படும். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டதாக காணப்படவில்லையோ, அவர்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், சன்மார்க்கர்களாயிருந்தாலும், பெரிய நிலையில் இருந்தாலும், யாராயிருந்தாலும் எங்க தள்ளப்படுவாங்க? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலே இந்த பெயரை தேவனே எழுதுகிறார். God himself write the names of the saved people. ஆண்டவரே எழுதுகிறார். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. உங்க பெயர் ஆண்டவருக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்கள் பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை பாவத்துக்கு, உலக ஆசைக்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போய் ஆண்டவருக்கு விதமான தவறுகளை செய்வான் என்றால், எழுதின ஆண்டவருக்கு அந்த எழுதப்பட்ட பேஜில் இருந்து அவனுடைய பெயரை என்ன செய்ய முடியும்? போட முடியும், கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் என்றால், இப்போ ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்து வாங்கியிருக்கிறோம், நல்ல ஸ்கூல், 6 மாதம் ஸ்கூலுக்கு போகாவிட்டால் ஸ்கூலில் என்ன செய்வாங்க? ஒரு ரெட்டிங்கை வச்சு அப்படி அடிச்சு விடுவாங்க. அப்படி அல்ல, இங்கே பிளாட்டட் என்று சொன்னால் எழுதப்பட்டதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு ரத்து பண்ணி விடுவார். எழுதுவதற்கு எவ்வளவு கருத்தாயிருந்தாரோ, ரட்சிக்க ஆண்டவர் தன் ஜீவனையே கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்திருக்கிறார். Salvation is the free gift of God, but it is not cheap. அது சாதாரணமானதல்ல, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை உயிரோடு இருக்கிறவரை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்துக்கு இடம் கொடுத்து நாம பின்வாங்கி போவோம் என்றால், உலக ஆசைக்கும் பாவத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுத்து கடவுளை புறக்கணிப்போம் என்றால், நம்முடைய பெயரை அவர் ரத்து செய்து விட்டால், நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, உங்க பாஸ்டர் பரலோகத்தில் போய் எங்க சபை விசுவாசி, நல்ல டைத்து கொடுத்தவர், ப்ளீஸ் லார்ட் அவரை ஏற்றுக்கொள்ளும் என்று சிபாரிசு செய்தாலோ, எந்த பாஸ்டருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. ஆகையினால நம்முடைய பெயர் அங்கே காக்கப்பட வேண்டும். ஒரு முறை இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்கள் பெயரை கிறுக்கி போடுவேன்னு சொன்னாரு. மோசே, காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், தேவனோடு ரொம்ப பழகினவன், ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே ஜனங்களின் பெயரை கிறுக்க வேண்டாம், என் பேரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே அப்படி இல்லை, எனக்கு உன் பேரை நான் கிறுக்குவேன். மோசையின் வார்த்தை ஆண்டவர் அங்கே செவி கொடுக்கல. எத்தனையோ வார்த்தைகளை மோசையின் வார்த்தை கேட்டார். ஆனா அந்த நீங்கள் யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், எனக்கு ஒருமாய் பாவம் செய்தனுடைய பெயரை தான் என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன். ஆகையினாலே நம்முடைய பெயர் என்றென்றைக்கும் அதில் காக்கப்படுவது மிக அவசியமாயிருக்கிறது. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார்,
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று ஆ. அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக ஒரு புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டே வருகிறது. ஞாபக புஸ்தகம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்காக பல கிரியைகளை அவருடைய நாம மகிமைக்காக உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அப்படிப்பட்ட மக்கள் செய்வார்கள். அவர்களுக்கு பதில் செய்யணும், பலன் கொடுக்கணும். அவர்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பதற்காக அவரவர் செய்த நீதியின் கிரியைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக செய்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறது. அதோடு கூட அவர்கள் செய்த கிரியைகள், கிரியையினால் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு சிலுவையினால். இந்த கிரியைகள் என்பது அவருக்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்த காரியங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். அதுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நான் யாருக்கும் சொன்னேன், நீதிமான் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. சில அதிகமாய் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருப்பார்கள், சில கொஞ்சமாய் பிரயாசப்பட்டிருப்பார்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு கொடுத்தால் அது நீதி கிடையாது. ஆகையால் தான் அவரவர் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பதற்காக இந்த ஞாபக புஸ்தகம் மெயின்டைன் செய்யப்படுகிறது. நெகேமியா அடிக்கடி ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்ட காரியம், நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உமக்காக, உம் ஜனங்களுக்காக, எருசலேம் தேவாலயத்துக்காக நான் செய்ததை என்ன செய்தாலும் நினைத்தருளும், உம்முடைய ஜனங்களுக்காக செய்ததை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பதை பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதி உள்ளவர் அல்ல. அந்த 6:10 வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், உங்கள் கிரியைகளையும் நீங்க பரிசுத்தவான்களுக்கு செய்ததையும் செய்து வருகிறதினாலும், தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், சீசன் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அவன் அடைவான். அதெல்லாம் சும்மா நம்முடைய லைஃப் டைம்ல நம்மை குறித்து, ஏன்னா அது அக்யூரேட்டாக கொடுக்கணும்னா அது எழுதப்படாவிட்டால் காலப்போக்கிலே அது மறக்கிறது, அது இம்பார்ட்டன்ஸ் பெறாது, நமக்கு சரியான நீதி கொடுக்க முடியாது. ஸோ மத்தேயு 10:44 ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நல்ல நோக்கத்தோட நல்ல மனிதர்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தில் செய்யக்கூடியதை கர்த்தர் மறக்க மாட்டார். Somebody will do good things with wrong motive. That kinds of work will not be registered or recorded by God. நல்ல வேலை ராங்கான மோட்டிவ், ராங் மோட்டிவ்ல நல்ல கிரியை செய்தால் ஸ்தோத்திரம், அது என்ன செய்யப்படாது, நல்ல வேலையா இருக்கணும், மோட்டிவ் நல்லா இருக்கணும். உங்க கிரியைகளும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் உண்மையாய் கர்த்தரை தியானித்தீங்க என்ற காரியமும் இதில் எழுத. அப்படி என்றால் நீங்க தேவனை தியானிப்பது ஒருபோது வேஸ்ட் ஆகாது. அது உங்களுக்கு இனிமை மட்டுமல்ல, உங்களுக்கு பலனை என்ன செய்யும், ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவருக்காக செய்த கிரியைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். மனிதர்கள் மறக்கலாம், நீங்களே செய்த கிரியைகளை நீங்களே மறக்கலாம். ஒரு நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் வலது பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து, நான் நிர்வாணியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்க, பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்போ அவர் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுது பசியா? அப்போ இந்த பசியை இவர்கள் தாங்கள் செய்ததையே மறந்து விட்டார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் என் சிறியவர்களுக்கு இது செய்ததை எனக்கே செய்தீர்கள் சொல்லுகிறார். சோ நாம செய்த கிரியைகளை நாமே மறந்தாலும் ஆண்டவர் நம் கிரியைகளை என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டாரு. நம்முடைய அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நம்முடைய தியானம் கர்த்தருடைய தியான அவர்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரை அதிகமாய் தியானியுங்கள். ஆண்டவருக்காக இன்னும் நல்ல கிரியைகள் நிறைய செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட பின்புதான் உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஞாபக புஸ்தகத்தின் பேஜஸ்கள் உங்க கணக்கில் எப்படி நிரப்பப்பட்டு வருகிறது? நிறைய விசுவாசிகளுடைய ஞாபக புஸ்தகத்தில் அவரவர் பெயர்ல பிளாங்கா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே செய்யல, என்னத்தை எழுதுவது? ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில் ரட்சிக்கப்பட்ட பின்பு ரொம்ப குறைவா இருக்கிறோம். ஸ்பெஷலா எழுதுவதற்கு ஒண்ணும் இல்லை, பிளாங்கா இருக்கு. அதை நிரப்புவதற்கு இனி உள்ள காலத்தில் முற்படுங்கள். இறுதியாக தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு, அப்பொழுது ஒரு கையுறுப்பு கர்த்தரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. ஒரு எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல், மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. உப்பாசின் என்பதே. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய மருமகன் என்று சொல்லுகிறார்கள். சில மகன் என்று சொல்ல, மருமகனை மகன் என்று சொல்வது வழக்கம். பெல்ஷாத்சார் மகா பெரிய மன்னாதி மன்னனாய் ஆண்டு கொண்டிருக்கிறார். At that day night is celebration, அதாவது birthday celebration is going on. எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களில் மதுக்கள் வாங்கி அவன் பிரபுக்களோடும் மனைவி மறுமனையாட்டிகளோடும் ரொம்ப என்ஜாய் பண்ணி மது அருந்து சந்தோஷமாய் களிகூர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த ஸ்தோத்திரம் செலிப்ரேஷன் ஹால்ல திடீரென்று ஒரு மனுஷ விரல் தோன்றுகிறது. அந்த மனுஷ விரல் தேவனால் அனுப்பப்பட்ட விரல் வந்து அப்படியே 4 எழுத்து எழுதுகிறது. மெனே மெனே தெக்கேல் என்று அந்த சுவரிலே எழுதுவதை பார்க்கிறான். அந்த பாபிலோனிலே அன்றைக்கு ஸ்தோத்திரம் பல லாங்குவேஜஸ்கள், கல்தேயருடைய லாங்குவேஜ், பாபிலோனிய லாங்குவேஜ், சமாரியருடைய லாங்குவேஜ், ஹீப்ரு லாங்குவேஜ், இன்னும் சில மக்களுடைய வழக்கத்திருந்த பல தேசத்தின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ஆனா அங்கே கூடியிருந்த ஒருவருக்கும் இந்த 4 வார்த்தையின் அர்த்தம் ஒருவருக்கும் வாசிக்கும் தெரியவில்லை, புரியவும் இல்லை. இந்த எழுத்தை கண்ட மகா அஞ்சா நெஞ்சமுள்ள தைரியசாலியாகிய இந்த ராஜா நடுக்கமும் திகிலும் அடைந்து பயந்து கலங்கி, ஸ்தோத்திரம், ஆல் அஸ்ட்ராலஜர்ஸ், கல்டேயன், வைஸ்மேன், சூட்ஸ் எல்லாரையும் வரவழைக்கிறார். இதை வாசித்து எனக்கு என்ன செய்யணும், அர்த்தம் சொல்லணும். ஒருவரால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. சோ இவனுடைய முகம் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது மனைவி சொல்றார், தானியேல் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, கடவுளுடைய ஆவியை உடையவன், அவன் வந்தால் இது அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொல்லுகிறார். தானியேல் அவசரமா அழைக்கப்படுகிறார். அப்பொழுது தானியேல் முந்தின கதையெல்லாம், உங்க அப்பா பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தபோது 7 வருஷம் எரும மாடை போல மாறினார். அவர் பெரிய ஜைஜாண்டிக்கான பல ராஜ்யங்களை ஜெயித்தவர். 7 வருஷம். ஏன்னா அவனுக்கு திடீரென்று ஒரு மென்டல் டிசீஸ் ஏற்பட்டது. அந்த வியாதி பற்றி கொண்டவர்கள் தங்களை ஒரு மிருகங்களாக, தங்களை ஒரு ஓநாயாக கருதி ஓநாய் செயல்வது போல் செய்வார்கள். அந்த ஒரு யாருக்கு வராத ஒரு கொடிய வியாதி அவனுக்கு வந்தது. 7 வருஷம் அவன் அரண்மனையை விட்டு வெளியே போனான். பின்பு ஆண்டவர் தான் உன்னதமானவன் என்பதை தெரிந்து கொண்ட போது ஆட்சியை மீண்டும் கொடுத்தார். இதையெல்லாம் அறிந்திருந்தோம், நீர் இந்த தேவனை சேவிக்காமல்
கல்லும் இருதயத்தை தாழ்த்தாமல் மரமான விக்கிரகங்களை சேவித்து என்று சொல்லி அந்த எழுத்தின் அர்த்தத்தை சொல்ல தொடங்குகிறார். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மெனே மெனே என்ற வார்த்தை 2 முறை சொல்லப்படுகிறது. மெனே மெனே என்று சொன்னால் எண்ணப்பட்டாய், நம்பர்ட், யூ ஆர் நம்பர்ட். 2 முறை சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொல்லும் போது ஆண்டவர் அங்கே அவருடைய எம்பசைஸை காட்டுகிறார். God has numbered your kingdom. It is come to an end. அது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. கடைசி, உனக்கு இதான் கடைசி நாள். 2வது தெக்கேல், weighted, you are weighted in the balance of God. தேவனுடைய தராசிலே நெருக்கப்பட்டாய், you are found lacking. நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்ட, உனக்கு அரசாட்சி கொடுத்தார், ஆனால் நீ சரியா ஆட்சி செய்யல. அல்லேலூயா. நீ என் மக்களை ஒடுக்குகிறாய், ஸ்தோத்திரம், மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்துகிறாய். நான் பேலன்ஸ்ல உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். you are found lacking. ஸ்தோத்திரம். 3வது சொல்லுகிறார், உப்பாசி, மீன் டிவிஷன். Your kingdom is split up and given to Median and Persian. உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அன்று ராத்திரியிலே என்ன செய்யப்படுறான்? கொல்லப்படுகிறான். அந்த 2 தேசத்தின் ஜெனரல்ஸ் அவனை கொலை செய்கிறார்கள். ராஜ்யம், அவனுடைய ராஜ்யம், his kingdom came to an end. அன்றைய தினத்தில் இந்த மேதிய பெர்சியர்கள் ராஜ்யத்தை ஸ்தோத்திரம் தன்வசப்படுத்தி கொண்டார்கள். ஒரு பாபிலோனுக்கு பலத்த ஆர்மி உண்டு பாருங்க. அந்த பாபிலோனியன் ஆர்மிஸ், அந்த சிவிலியன்ஸ் did not oppose them at that day night. எல்லாமே திடீரென்று சர்ப்ரைஸா நடந்து, மக்களுடைய எதிர்ப்பு இல்லை, பாபிலோனிய ஆர்மி எதிர்க்கவில்லை. அந்த செலிப்ரேஷன்லேயே அவன் கொல்லப்படுகிறான். அப்படியே ஸ்தோத்திர பாபிலோன் காலையில் பெர்சிய ராஜ்யம் என்று டிக்ளேர் செய்யப்படுகிறது. தேவன் அதை செய்தார். பாபிலோனியருக்கும் பாபிலோனிய ஆர்மிக்கும் எதிர்த்து போராடுவதற்கு தேவன் வாய்ப்பே கொடுக்கவில்லை. அங்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினார். அல்லேலூயா. ஆண்டவர் எழுதினார், உன் ராஜ்யத்துக்கு என்ன உண்டாயிற்று? முடிவு உண்டாயிற்று. பெல்சாத்தார் அகற்றப்பட்டான். இந்தியாவில் உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதியானவர் நம் ஆண்டவர். அவர்தான் ராஜாதி ராஜா. இந்த பெல்சாத்தாரை யுத்தம் செய்தெல்லாம் யாரும் அகற்ற முடியாது. ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினார். ஆண்டவர் கையினால் ஒரு எழுத்து எழுதினார். எழுதின போது அவனுடைய விதி முடிந்தது, அவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. மனுஷனுடைய ராஜ்யத்தில் கடவுள் என்ன செய்றாரு? ஆளுகை செய்கிறார். இதை ஆண்டவர் செய்வதற்கு பாபிலோனில் இருந்த யூதர்கள் சும்மா வாய்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நெருக்கங்கள், பாபிலோனியர்கள் யூதர்களை உதாசீனம் செய்கிறாங்க. ஏதோ தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல சில மனிதர்களுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். மற்றவர்கள்லாம் அடிமை வேலை, மற்றவர்கள்லாம் கட்டடம் கட்டுற வேலை. பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. மற்றவர்களாம் அடிமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்படுறாங்க. நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி மக்கள் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களை தப்புவியும், ஆண்டவரே எங்களை விடுதலை தாரும், பெல்சாத்தாருடைய கையில் இருந்து எங்களை விடுதலையாக்கும், பாபிலோனிலிருந்து எங்களை ரிலீவ் பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவன் பர்த்டே அன்றைக்கு அவனுக்கு முடிவை கொண்டு வந்தார். பர்த்டே அன்றைக்கு கர்த்தர் கையெழுத்திட்டார். அந்த ஃபைல்ல கையெழுத்திட்ட அந்த ராத்திரியிலே அவனுடைய ஆட்சிக்கு முடிவு வந்தது. ஆண்டவர் ராஜ்யங்களை தள்ளி, ராஜாக்களை தள்ளி, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். மனிதர்களால் அடிக்க முடியாதவர்களை கர்த்தர் தோற்கடிக்க முடியும். பெல்சாத்தார் இஸ் நத்திங் பிஃபோர் அவர் காட். உலகத்தில் எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் நினைத்தால் அவர்களை அகற்ற முடியும், வேறொருவரை தர முடியும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு
ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.